ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக்கு ரம்யா பற்றின எல்லா உண்மையை தெரிஞ்சிருது. ரம்யாவோட முகத்தர கார்த்திக்கு முன்னாடி கழிஞ்சிடுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ரம்யா வந்துட்டு ஒரு வில்லனை வச்சு தீபாவை கொல்லணும்னு ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஆளை ஏதோ ஒரு ட்ராமா பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸும் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தோணிக்கிட்டே இருக்குது ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு, இவனை வாட்ச் பண்ணுங்க கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் அவனை பிடிச்சி ஒதிச்சு கேட்டவொடனே, ஆமாம் இதெல்லாம் ரம்யான்னு ஒருத்தவங்க தான் பண்ண சொன்னாங்க, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ரம்யா மேடம் காசு கொடுத்து இதை செய்ய சொன்னாங்க, நான் அதுக்காக மட்டும்தான் செஞ்சேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினான். சரி, உடனே வந்துட்டு ஃபோட்டோ காமிச்சு இந்த ரம்யாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இவங்க தான் செய்ய சொன்னாங்க, இதை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லி பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னோன்னே பயங்கர அப்செட் ஆகிறாரு கார்த்திக். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கார்த்திக் நேராக ரம்யாவோட கேபினுக்கு வந்துட்டு, மேம் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, என் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூ போய்ட்டுருக்கு, ஸோ அதனால என்னால் பெங்களூருக்கு இங்கே கூட வர முடியாது, நீங்கள் வேறு ஒரு ஒர்க்கரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே வந்துட்டு ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கார்த்தி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் டக்குன்னுலாம் வேற ஒரு எம்ப்ளாயை செலக்ட் பண்ண முடியாது, எனக்கு நீங்கள் வந்தே ஆகணும், எதுக்காக என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்போ வர முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் வைஃப் என்ன எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என் வைஃப்க்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால என்னால் அவங்கள தனியாக விட்டுட்டுலாம் வர முடியாது, ஸோ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன கார்த்தி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட எம்டி, நான் சொன்னால் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும், ஏதோ வர முடியாதுலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த என்னை எதிர்த்து பேசினா உங்கள் வேலை பறிப்போடுன்றது உங்களுக்கு தெரியாதா, மேம் என்ன வேணாலும் நடக்கட்டும், என் வைஃப் சொல்லிட்டாங்க, ஸோ நல்லா வரல, நீங்கள் வேற ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து மாசா கிளம்பிடுறாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரம்யா வந்துட்டு, என்ன இந்த கார்த்தி இப்படி பண்ணிட்டானே, இவனை கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம பெங்களூர் போகிற முடிவையே எடுத்தோம், ஆனால் இவன் இப்படி சொதப்பி வச்சுட்டானே, இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரம்யா. இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாச்சும் கார்த்தியை பேசி பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட மறுபடியும் போய் பேசுகிறாங்க. உடனே கார்த்தி சொல்லிடுறாரு, சாரி மேடம், நான் ஒரு டைம் முடிவெடுத்துட்டேன்னா அவ்வளோதான், ஸோ என் வைஃப் சொல்லிட்டாங்க, அதனால நான் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிடுறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரம்யா வந்துட்டு, இந்த பிளானோ ஃப்ளாப்பா, சரி ஓகே வேற பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கூப்பிட்டு உடனே வேற பிளான் போகிறாங்க. ஸோ இது என்னன்னா, நீங்கள் நம்ம கம்பெனி எம்டியை எதிர்த்து பேசியிருக்கீங்க, அதனால நீங்கள் டே அண்ட் நைட் 2 நாள் கண்டினியூஸாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், அவங்க வேற ஒரு எம்ப்ளாயை பெங்களூருக்கு கூட்டி போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாருங்க. சம்மர் ரசா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு